ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. நேற்று பார்த்த இன்ட்ரோடக்ஷன்ல அப்படியே கண்டினியூ பார்க்குறோம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இந்த டேர்ம்ஸ்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரினா என்ன? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இஸ் த பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி தட் டீல்ஸ் வித் இன்டர் கன்வர்ஷன் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதாவது ஒரு மின்னாற்றல் எப்படி வேதியாற்றலா மாறுது, அது அப்படியே வேதியாற்றல் எப்படி மின்னாற்றலா மாறுது. ஸோ இந்த டிஸ்கஷன் தான் இங்க இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ வேதியாற்றல் எப்படி மின்னாற்றலா மாறுது, மின்னாற்றல் எப்படி வேதியாற்றலா மாறக்கூடிய நிகழ்வு. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் தேர் அப்ளிகேஷன் இன் செல்ஸ். ஒரு செல்ஸ்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா, ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது ஆக்சிஜன் ஏற்ற வினை நடக்கும், ஆக்சிஜன் ஒடுக்க வினை நடக்கும். ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினைகள், அதுதான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்றாங்க. அந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து செல்ஸ்ல என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ், பேட்டரிஸ்ல, கோரோசின்ஸ்ல, எலக்ட்ரோலைசிஸ்ல என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுதுன்னு சொல்லக்கூடிய டேட்டாஸை நம்ம பாடணும். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இஸ் யூஸ்ட் இன் பேட்டரிஸ். என்னென்ன பேட்டரி? லித்தியம் அயன் பேட்டரி, லெட் ஆசிட் அதில் இருக்கக்கூடியது, லெக்லாஞ்ச் பேட்டரி இருக்கு, அப்புறம் ஃபியூல் பேட்டரி இருக்கு. ஸோ நிறைய பேட்டரிஸ் இருக்கு நமக்கு. ஸோ அதை பத்தி நம்ம படிக்கணும். அடுத்து எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னா என்ன? இந்த கரோசின்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரோ பிளேட்டிங். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல். மெட்டலை வந்து நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஒரு ஓவர்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ்லாம் இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்புறம் கரோசின் ப்ரிவென்ஷன். கரோசின் அரிமானத்தை எப்படி தடுக்கிறது, இதை பத்தின ஸ்டடிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபியூல் செல்ஸ் சொன்னீங்களா, எரி மின்கலன், எரி மின்கலனை பத்தி டேட்டாஸ் டீட்டெயிலாக படிக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான டாபிக்கே இவைகள் தான். இது புரியுதுங்களா? ஓகே சார். சார் புரியுதுங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்னா என்ன? மின் பகுளி. மின் பகுளியில என்ன மாதிரி கண்டக்டன்ஸ்? ஃபர்ஸ்ட் மின் பகுளினா என்ன? மின் பகுளி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட்ல நான் வாட்டர்ல போட்டு டிசால்வ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு NaCl கொண்டு போயிட்டு டிசால்வ் பண்றேன். இப்போ இந்த NaCl என்ன மாறும்னு சொன்னா Na+Cl- கன்வெர்ட் ஆகும். இப்போ இதுல நான் என்ன பண்றேன்? யூரியாவை கொண்டு போய் டிசால்வ் பண்றேன், டையமைடை கொண்டு போய் டிசால்வ் பண்றேன். ஸோ இங்க எந்த மாதிரி அயான்ஸ் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. there is no possibility to form any kind of ions. ஸோ ஒரு காம்பவுண்ட் ஒரு மாலிகுலை கொண்டு போயிட்டு நான் வாட்டர்ல ஆட் பண்ணும் பொழுது, அல்லது வாட்டர் சொல்யூஷனை அதை கன்வெர்ட் பண்ணும் பொழுது, that water it will create ions or any solvent it will create ions அப்படின்னு சொன்னா, so that is called electrolyte. யாரு? அந்த காம்பவுண்ட் வாட்டர்ல பிளஸ் மைனஸ் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னு சொன்னா, so that is called ions. அதுதான் வந்து மின் பகுளி அல்லது எலக்ட்ரோலைட்னு சொல்றாங்க. பாருங்க, எலக்ட்ரோலைட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் சொல்யூஷன் ஆர் மால்டன் ஸ்டேட் டியூ டு அயான்ஸ். எப்படி அதை கண்டக்ட் பண்ணுது எலக்ட்ரிசிட்டிய? ஏன் எலக்ட்ரோலைட்ல பொதுவாக படிக்கிறோம்னு சொன்னா, எலக்ட்ரோலைட் இட் வில் கிரியேட் அயான்ஸ் டியூ டு தட் அயான். அயனிகளை உருவாக்குது. அது அயனிகளை உருவாக்கும் காரணத்தினால், அதான் கவனிக்கணும், அயனிகளை உருவாக்கும் காரணத்தினால் அந்த அயனிகள் வந்து எலக்ட்ரிக்கல் மின் சுமையை சுமந்து செல்கிறது. அதாவது அயனிகள் தான் மின்சாரத்தை சுமந்து செல்லுது. அப்ப அயனிகள் உருவாக்கும் காரணத்தினால தான் எலக்ட்ரோலைட் மின் பகுளிகள் மின்சாரத்தை கடத்துது. யார் யாரெல்லாம்? NaCl, HCl, KOH. அசிட்டிக் அமிலம் ஒரு மின் பகுளியா? சொல்லுங்க பார்க்கலாம். அசிட்டிக் அமிலம் ஒரு மின் பகுளியா? அசிட்டிக் அமிலம் என்பது ஒரு மின் பகுளியா? சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ஸ் கேக்குதுங்களா?
சார் கேக்குதுங்க சார். அசிட்டிக் அமிலம் ஒரு மின்பகுளியா? இல்லைங்க சார். அசிட்டிக் அமிலம் நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா என்ன சொன்னா CH3 CO H+ ஆகும். இது வந்து பார்ஷியலா டிசால்வ் ஆகும். பார்ஷியல் பகுதியிலவே அயனிகளை உருவாக்கும். ஆனா அயனிகளை உருவாக்குது. அயனிகளை உருவாக்கினாலே அவை மின்பகுளி. இதுல கம்மியா உருவாக்குறதுனால இதுக்கு பேரு வீக் எலக்ட்ரோலைட், அதாவது வலிமை குறைந்த மின்பகுளின்னு சொல்லுவாங்க. வலிமை குறை மின்பகுளி. ஓகேங்களா? இதுவே நீங்க NaCl HCl மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்லாம் போட்டீங்கன்னா 100% அது என்ன பண்ணும்? H+, Cl-, Na+, Cl- அயன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அப்போ there is possible to form 100% ions சொன்னா, so that kind of atoms or that kind of molecules or that kind of substance are called as strong electrolyte. so எவையெல்லாம் 100% அயனிகளாக பிளவுறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ அவைகள் அனைத்துமே வலிமை மிகு மின்பகுளிகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் வலிமை மிகு வலிமை குறை மின்பகுளி. ஸோ நான் எலக்ட்ரோலைட் அப்படின்னா என்ன? ஸோ நான் எலக்ட்ரோலைட் டூ நாட் அயனைஸ். இப்போ நான் சொன்னீங்களா, யூரியாவை கொண்டு போயிட்டு நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா இட் வில் நாட் அயனைஸ் ஈஸிலி. அயன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ there is no possible to form any kind of ions. ஸோ அப்போ அயான்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் ஆகலன்னா அந்த இடத்துல என்ன கிடையாது? எனக்கு எலக்ட்ரிக் கண்டக்டன்ஸ் கிடையாது. அப்ப நான் எலக்ட்ரோலைட் மின் பகா பொருள். அதுக்கு பேரு மின் பகுளி அல்லாத பொருட்கள் எவற்றை கடத்துவதில்லைன்னு சொல்றான்? மின்சாரத்தை கடத்துவது இல்லை. சோ அந்த மின்சாரத்தை கடத்தாத மின்பகா பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு சுகர் சொல்யூஷன், சர்க்கரை கரைசல், யூரியா கரைசல். இவைகள் எல்லாமே எதை கடத்தாது? மின்சாரத்தை கடத்தாது. பாருங்க, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வலிமை மிகு மின்பகுளின்னு சொன்னா ஃபுல்லி அயனைஸ்டு. ஃபுல்லி அயனைஸ்டு சொன்னா 100% அயனிகளாக பிளவுற்று இருக்கணும். முழுமையாக அயனியாகக்கூடிய சேர்மங்கள். அப்ப முழுமையா அயனியா மாறிச்சுன்னு சொன்னா ஹைலி கண்டக்டிவிட்டி, அதிகமா மின்சாரத்தை கடத்தும். அடுத்த வீக் எலக்ட்ரோலைட் பாருங்க, பார்ஷியலி அயனைஸ்டு, பகுதியில தான் அயனி விடும், ஆனா அயனி விடும். லோ கண்டக்டிவிட்டி, மின்சாரத்தை குறைவாக கடத்தும். பாருங்க யாரு? CH3 COOH அசிட்டிக் ஆசிட் சொல்லியிருக்காங்க. அதோட அமோனியம் ஹைட்ராக்சைடு, இது ஒரு வீக் பேஸ். இவங்க ரெண்டு பேரும் யாரு? இப்ப என்ன பண்றாங்க? தண்ணியில போட்டு நம்ம கரைக்கிறோம். அசிட்டிக் ஆசிடை முன்னே பார்த்துட்டோம். இப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடு நம்ம கரைக்கிறோம். என்னவா மாறும்? NH4+ OH- மாறும். ஆனா எப்படி மாறுதுன்னு சொல்றாங்க? பார்ஷியலா தான் கரையும், பாதியா தான் கரையும், முழுமையா கரையாது. எப்படி பாதியா கரையும்னு சொல்றாங்கன்னா, நான் 100 ml NH4OH எடுத்துக்கிட்டேன், 100 ml NH4OH எடுத்தாச்சு. ஆனா எனக்கு இதுல ஒரு 50 ml தான் NH4+ OH- ஃபார்ம் ஆயிருக்கும். மீதி 50 ml மறுபடியும் ரீஃபார்ம் ஆகி அமோனியம் ஹைட்ராக்சைடாவே கன்வெர்ட் ஆயிடும். அப்ப 100 ml எனக்கு 50 ml மட்டும் தான் அயனிகளா பிளவுறோம், மீதி 50 அயனிகளாக பிளவுறாது. ஏனென்றால் இவை ஒரு மீள்வினையை ஏற்படுத்தக்கூடியது, ரிவர்சபிள் ரியாக்ஷன். இட் இஸ் பாசிபிள் டு ஃபார்ம் ரிவர்சபிள் ப்ராடக்ட். எனக்கு இங்க இருந்து ப்ராடக்ட்டுக்கு எனக்கு A+B ஃபார்ம் ஆகி சியா ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் CA+B ஃபார்ம் ஆகக்கூடியதான் ரிவர்சபிள் மீள்வினைன்னு சொல்லக்கூடியது. ஒரு வினைப்படு பொருளை உருவாக்கின பிறகு, ஒரு வினைப்படு பொருளை உருவாக்கிடுச்சு, அந்த வினைப்படு பொருள் மறுபடியும் வினை விளை பொருளாகவே உருவாச்சுன்னு சொன்னா அது மீள்வினை. இப்ப மீள்வினையில பங்கு கூறக்கூடிய அனைத்து தொகுதி சேர்மங்களுமே ஒரு வலிமை குறைந்த மின்பகுளிகளே. அதுல அமோனியம் ஹைட்ராக்சைடும் அசிட்டிக் ஆசிடும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எதுக்கு? வலிமை குறைந்த மின்பகுளிக்கான எடுத்துக்காட்டு. வீக் எலக்ட்ரோலைட். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கண்டக்டிவிட்டி. மின் தடைனா என்ன? கண்டக்டன்ஸ் கடத்து திறன்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன் டு கரண்ட் ஃப்ளோ. ஆப்போசிஷன் சொன்னா ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆயிருக்கு, அதை அப்போஸ் பண்றது. நீ போகாத, இங்க தடுக்க, போகாத, இந்த எல்லையை தாண்டி போகக்கூடாது தடுக்கிறது. தட் இஸ் கால்டு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது ரெசிஸ்டிவிட்டி. தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு L/A, ஏரியா கிராஸ் செக்ஷன். ஒரு ஏரியா கிராஸ் செக்ஷன்ல, இதுதான் ஏரியா கிராஸ் செக்ஷன் சொன்னா, 1 cm² ஏரியா
அண்ட் 1 சென்டிமீட்டர் லென்த். இந்த கேப் இருக்கக்கூடிய பிளேஸ்ல, சரிங்களா, இந்த கேப் இருக்கக்கூடிய பிளேஸ்ல எவ்வளவு ரெசிஸ்டிவிட்டி ரோ இருக்கோ தட் இஸ் கால்டு ரெசிஸ்டன்ஸ். அதுதான் அங்க இருக்கக்கூடிய மின் தடை, ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ எல்ஏ லென்த், ஏ ஏரியா. கண்டக்டன்ஸ் என்ன? கண்டக்டன்ஸ் நேற்று நாம் பார்த்தோம். கண்டக்டன்ஸ் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். மின்தடையினுடைய எதிர் மதிப்பு, அதுதான் கண்டக்டன்ஸ். G is equal to 1/R. இந்த 1/R, ஆர்ன்றது ஓம். அப்போ 1/R சொன்னா ஓம் இன்வெர்ஸ் சொல்லலாம். கண்டக்டன்ஸுடைய யூனிட், இந்த இடத்துல நிறைய இடத்துல யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அலகுகள் ரொம்ப முக்கியம். ஓம் இன்வெர்ஸ், இது கடத்து திறனுக்கான யூனிட், அலகு. சைமன்ஸ் ஆர் அல்லது ஓம் இன்வெர்ஸ் போல நம்ம சைமன்ஸ் சொல்லலாம், எஸ்ன்ற டேர்ம் சொல்லலாம். இது வந்து கண்டக்டன்ஸ். இப்போ நம்ம பார்க்கறது ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ், கண்டக்டிவிட்டின்னு சொல்லலாம். நியம கடத்து திறன் இதுக்கு பேரு. என்ன நியம கடத்து திறன் சொன்னா, ஒரு பெரிய பக்கெட் ஃபுல்லா சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ஸ். இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் ஃபுல்லா எனக்கு வாட்டர் வித் அயான்ஸ் இருக்கு. எலக்ட்ரோலைட்ஸ்னு சொன்னா என்ன மீனிங்? இட் வில் கிரியேட் அயான்ஸ். ஸோ ஒரு பக்கெட் ஃபுல்லா வாட்டர் இருக்கு, அதுல பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கு, நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கு. என்ன क्वेश्चन கேட்டிருக்கான்? வாட் இஸ் ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ்? ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ்னா என்ன? ஒன்றும் இல்லை, the conductance of solution of 1 centimeter length, 1 centimeter length and 1 centimeter square area. 1 சென்டிமீட்டர் லென்த், 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா, இதுக்குள்ளார எவ்வளவு மின்பகுதிகள் இருக்கோ இந்த ஏரியாக்குள்ளார எவ்வளவு மின்பகுதி இருக்கோ அதுதான் அதனுடைய ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். நல்லா பாருங்க, இங்க எனக்கு 10 பிளஸ் 10 மைனஸ் இருக்குன்னு சொன்னா டோட்டலா எனக்கு 20 வோல்ட்ஸ் கரண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஓவரால் சொல்யூஷன்ல. இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 பிளஸ் 3 மைனஸ் இருக்குன்னு சொன்னா ஒரு 6 வோல்ட் மட்டும் எனக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன்ல எனக்கு கிடைக்கக்கூடிய வோல்ட் 6 வோல்ட். ஓவரால் சொல்யூஷன்னா 20 வோல்ட். அந்த 1 சென்டிமீட்டர் ஏரியா, 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா, 1 சென்டிமீட்டர் லென்த்துக்குள்ளார எவ்வளவு கண்டக்டன்ஸ் எனக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேரு ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். அதுதான் நியம கடத்து திறன். அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில எவ்வளவு மின்சாரத்தை ஒரு மின்பகுதி கடத்தும், அதுதான் அங்க இருக்கக்கூடிய நியம கடத்து திறனை குறிக்கிறது. ஒட்டுமொத்த சொல்யூஷனையும் நம்ம எடுத்துக்கிறது இல்ல, இந்த 1 சென்டிமீட்டர் ஏரியாவும் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவும் 1 சென்டிமீட்டர் லென்த்தையும் மட்டும் எடுத்துக்கிறோம். 1 சென்டிமீட்டர் குறுக்கு வெட்டு பரப்போம், 1 சென்டிமீட்டர் நீளமும் இருக்கக்கூடிய ஒரு மின்பகுதியினுடைய கடத்து திறன் தான் நியம கடத்துத்திறன். இந்த நியம கடத்துத்திறன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளவுனா அந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கணும், குறுக்கு வெட்டு பரப்பு லென்த் 1 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அயனிகளுடைய கடத்துத்திறன் தான். அது நீ 1 லிட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, 100 லிட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுல எதுவும் கிடையாது. அங்க இந்த ஏரியா நாம என்ன சொல்றோமோ அதுதான். அதோடைய யூனிட் வந்து சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். தட் இஸ் கப்பா இஸ் ஈக்குவல் டு 1/ρன்னு போடுறாங்க. 1/ρன்றது ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி நீங்க போட்டீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டியை நம்ம இன்னும் தெளிவா எழுதுக்கணும்னு சொன்னா பாருங்க, ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது இங்க இருக்கு R × A/L. எப்படி எல்லாம் 1/ρன்னு இருக்கு இல்லைங்களா? 1/ρ கப்பா இஸ் ஈக்குவல் டு 1/ρ. இந்த இது வந்து 1/ρ ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது. ரெசிஸ்டிவிட்டி எப்படி எழுதலாம்? ரெசிஸ்டிவிட்டி இங்க இருக்கக்கூடியது பாருங்க, நமக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானா R = ρL/A. நமக்கு என்ன தேவை? ரோ தான் தேவை. அப்ப R இங்க இருக்கட்டும், A மேல வந்துடும், RA/L. இப்போ இது ரெசிஸ்டிவிட்டி. நமக்கு அங்க இருக்கிறது 1/ρ. 1/ρன்னா இது மேல போயிடும், இது கீழே வந்துடும். அப்ப L/A × 1/R. அதுதான் கண்டக்டன்ஸ், கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ கண்டக்டிவிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா எப்படி எழுதலாம்? நாம கப்பா = 1/R × L/A. இந்த L/A ன்றது நத்திங் பட் செல் கான்ஸ்டன்ட்.
மின் களமாறிலி. களமாறிலின்னு சொல்லுவாங்க, அது பேர் களமாறிலி. L/Aன்னு சொல்லக்கூடியது களமாறிலி. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும்? என்னென்ன ஃபேக்டர் இந்த ஸ்பெசிபிக் இந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ், இந்த கரண்ட் கடத்துறத யாரெல்லாம் தடுப்பாங்க, யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுவாங்க? நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட் நான் NaCl எடுத்திருக்கேன், அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கேன். NaCl அதிகமான கண்டக்டன்ஸ் இருக்கும், அசிட்டிக் ஆசிட்ல கம்மியா இருக்கும். இதுவும் 20 ml எடுத்திருக்கேன், இதுவும் 20 ml எடுத்திருக்கேன்னு சொன்னா இந்த கிராஸ் செக்ஷன்ல நம்பர் ஆஃப் அயான்ஸ் இது அதிகமா இருக்கும், இது கம்மியா இருக்கும். வாய்ஸ் கேக்குதா? சார் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஓகே ஓகே. நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் இப்போ 1 மோல் கான்சென்ட்ரேஷன், 0.1 மோல் கான்சென்ட்ரேஷன், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? 1 மோல் கான்சென்ட்ரேஷன் சொல்லக்கூடியது நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதிகமா இருக்கக்கூடியது. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 40 கிராம் NaOH எடுத்துக்கிட்டு நான் 1000 ml நான் என்ன பண்றேன் மேக் பண்ணணும்னு சொன்னா எனக்கு 1 மோல் சொல்யூஷன் கிடைச்சிடும். இதே 4 கிராம் எடுத்து நான் அதை மேக் பண்ணணும்னு சொன்னா எனக்கு 0.1 மோல் கிடைக்கும். இந்த 40 கிராமுக்கும் 4 கிராமுக்கும் டிஃப்ரெண்ட். இப்போ 40 கிராம் NaOH என்ன பண்ணும்? 40 கிராம் NaOH 40 Na பிளஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன், அதாவது 40 Na 40 OH மைனஸ் ஃபார்ம் பண்ணும். பட் 4ன்றது 4 Na பிளஸ் 4 OH மைனஸ் ஃபார்ம் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்பர் ஆஃப் அயன்ஸ் யாருக்கு அதிகம், கான்சென்ட்ரேஷன் யாருக்கு அதிகமா இருக்கும் அவனுக்கு அதிகம். அப்போ அந்த கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கிறப்போ இங்க நம்பர் ஆஃப் அயன்ஸ் என்ன ஆகும், அதிகமாகும். அப்போ அந்த கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நியம கடத்து திறனை பாதிக்கக்கூடிய காரணிகள் யாருன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட், மின்பகலியினுடைய தன்மை. அது ஒரு வலிமை மிகுந்த மின்பகலியா இருந்தா நல்லா இருக்கும், வலிமை குறைந்த மின்பகலியா இருந்தா கம்மியா கடத்தும். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன், அதாவது ஒரு கரைசலினுடைய செறிவு. செறிவு என்ன சொல்லுது? செறிவு அதிகமா இருந்தா அயனிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும், செறிவு கம்மியா இருந்தா அயனிகளின் எண்ணிக்கை கம்மியா இருக்கும். அப்ப அயனிகளின் எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா மின் கடத்து திறன் கம்மியா இருக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்ன? டெம்பரேச்சர் இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, K increases with the temperature. When the K increases, the temperature will increases, the K will increase. What is K? K is called kappa. கப்பான்னா நியம கடத்து திறன். நியம கடத்து திறன் என்ன? அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவால மின்சாரம் கடத்தணும். அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கடத்து திறன் அதிகமாகும். எப்படி வெப்பநிலை அதிகரிச்சு சொன்னா மூமெண்ட் ஆஃப் அயான்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த கைனடிக் ஆஃப் அயான்ஸ், அயனிகளுடைய இயக்க ஆற்றல் அதிகமா இருக்கும், நகரும் வேகம் அதிகமா இருக்கும். இப்ப நகரும் வேகம் அதிகமா இருக்குன்னா கண்டக்டன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். கண்டக்டன்ஸ் எப்ப அதிகமா இருக்குன்ற டேட்டாஸா அவன் இம்பார்ட்டன்டா சொல்லியிருக்கான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? சைஸ் அண்ட் மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ். மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் சொல்லக்கூடியது மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ். இப்ப இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எனக்கு அயோடின் அயான் பெருசா ஒண்ணு இருக்கு, சரிங்களா? அயோடின் அயான் இருக்கு, அயோடின் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய F- அயான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஸ்மால் சைஸ். அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யார் ஃபாஸ்டா மூவ் ஆவாங்க? ஸ்மால் சைஸ் அயான்ஸ் ஈஸியா மூவ் ஆகும், பிக் சைஸ் அயான்ஸ் மூவ் ஆகாது. ஸோ அப்போ சைஸ் ஆஃப் த அயான்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அயனிகளுடைய அளவு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. எதுன்னு சொன்னா இந்த கடத்து திறனை பாதிக்கிறதுல.
கடத்துத்திறன் வந்து அதிகமான அளவு பெரிய உருவளவு பெருசா இருக்கக்கூடிய ஒரு அயனியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அங்க கடத்துத்திறன் குறைவாக இருக்கும். அதே போல உருவளவு சிறியதா இருந்துச்சுன்னு சொன்னா கடத்துத்திறன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்ப டிபெண்டிங் அப்பான் நேச்சர் ஆஃப் அயான், அந்த அயான்ஸ் வந்து எனக்கு சைஸோ அல்லது அதனுடைய அளவு பெருசாவோ சின்னசாவோ இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அளவினை பொறுத்து மொபிலிட்டி அயனிகளுடைய நகர்வு பாதிக்குதுன்னு சொல்றாங்க. இது புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதா? ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி நியம கடத்துத்திறன் அப்படின்னா புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து மோலார் கண்டக்டிவிட்டி. மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொன்னா என்ன? மோலார் கடத்துத்திறன். மோலார் கடத்துத்திறனை எப்பவுமே நம்ம லாம்டா, அது பேர் லாம்டான்னு சொல்லுவோம், லாம்டா எம்னு இண்டிகேட் பண்ணுவோம். மோலார் கடத்துத்திறனை எப்பொழுதுமே இந்த லாம்டா எம்னு தான் குறிக்கணும். சரிங்களா? ஸோ அதனுடைய வரையறை என்ன சொல்றாங்கன்னா, மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் as the conductance of all the ions produced by 1 mole of an electrolyte dissolved in solution. ஒரு 1 mole of ஒரே ஒரு மோல் சொல்யூஷன் வந்து நான் எலக்ட்ரோலைட் எடுத்திருக்கேன், ஒரு மோல் எலக்ட்ரோலைட் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஒரு மோல் எலக்ட்ரோலைட்ல அதோடைய கண்டக்டன்ஸ். இப்போ NaOH என்ன பண்ணலாம், ஒரு மோல் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு மோல்ல எவ்வளவு கண்டக்டன்ஸ், எவ்வளவு வந்து அயான்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணும், இப்போ எவ்வளவு கரண்ட் அதை பாஸ் பண்ணும், 40 volts கிரியேட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்டு molar conductance. So that is very important. What is molar conductance? The conductance of all the ions. All the ions சொன்னா ஒரு மோல்ல இருக்கக்கூடிய எல்லா அயனிகளுமே, ஒரு மோல்ல என்ன 6.023 into 10 to the power of 23 அயான்ஸ் இருக்குமா, அவ்வளவு அயான்ஸுமே எனக்கு கண்டக்டன்ஸ் கரண்ட்டை கடத்த ஆரம்பிக்கும். அப்போ அந்த அயனிகள் எல்லாம் கரண்ட்டை கடத்த ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு எனக்கு மின்சாரத்தை உருவாக்கும். ஸோ தட் இஸ் கால்டு கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டன்ஸ் அல்லது மோலார் கண்டக்டிவிட்டி சொல்லலாம். It tells us how well 1 mole of electrolyte conduct electricity in given concentration. ஒரு given concentrationல எப்படி ஒரு மோல் கண்டக்டிவிட்டி நமக்கு கிரியேட் ஆகுன்றத கிளியரா சொல்லுவோம். ஃபார்முலா பாருங்க, lambda m is equal to kappa into 1000 divided by C. In concentration is mole per liter. Concentration mole per liter கொடுத்தா lambda m is equal to K kappa into 1000 by C. That is lambda m molar conductivity, kappa specific conductance, Simon centimeter inverse, concentration in mole liter. Cன்றது செறிவு. இங்க என்ன சொல்றான், ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கான், lambda m equal to கப்பான்றது என்ன கொடுத்துருக்காங்க, கப்பான்னு சொல்லக்கூடியது ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி அப்படின்னா நியம கடத்துத்திறன் அல்லது கடத்துத்திறன். சீன் சொல்லக்கூடியது என்ன, கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் சொன்னா செறிவு இன் மோல் பர் லிட்டர், மோல் பர் லிட்டருக்கான செறிவு, ஒரு லிட்டர்ல எவ்வளவு மோல் இருக்கோ அந்த செறிவை பொறுத்து. லாம்டா எம்ன்றது மோலார் கடத்துத்திறன். சரிங்களா? எப்பொழுதுமே 1000 கன்வெர்ட்ஸ் லிட்டர் டு சென்டிமீட்டர் கியூப். ஸோ அதனால யூனிட் 1000 கன்வெர்ட்ஸ் லிட்டரா இருந்துச்சுன்னு சொன்னா அது சென்டிமீட்டர் கியூபா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ். இதுதான் எதனுடைய யூனிட், மோலார் கண்டக்டன்ஸ் உடைய யூனிட். சரிங்களா? அடுத்து ரிலேஷன் பிட்வீன் கண்டக்டிவிட்டி அண்ட் மோலார் கண்டக்டிவிட்டி. கடத்துத்திறனுக்கும் மோலார் கடத்துத்திறனுக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் அல்லது ரிலேஷன்ஸ் என்ன, அவங்க ரெண்டு பேருக்கு இடையே உள்ள என்ன, ரெண்டு பேருக்கு நெருக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் சொல்யூஷன், அதாவது ஒரு யூனிட் வால்யூம் பேஸ்ட் அதில் இருக்கக்கூடியது. பட் மோலார் கண்டக்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது வால்யூம் ரன்னிங் 1 mole ஆஃப் எலக்ட்ரோலைட். அந்த வால்யூம்ல கம்பல்சரி என்ன இருக்கணும், ஒரு மோல் சொல்யூஷன் இருக்கணும். அங்க வால்யூம் எவ்வளவு இருக்குன்றதை இண்டிகேட் பண்றாங்க. இங்க மோல் பேஸ்ட் எவ்வளவு அந்த வால்யூம் இருந்தாலும் அதுல என்ன இருக்கணும், ஒரு மோல் சொல்யூஷன் இருக்கணும். அந்த வால்யூம் 10 லிட்டர் இருந்தாலும் சரி, அது 20 லிட்டர் இருந்தாலும் சரி, ஆனா அதுல எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு மோல் சொல்யூஷன் இருக்கணும். பட் இங்க அது எவ்வளவு மோல் சொல்யூஷன் இருந்தாலையும் எனக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ளார அந்த வால்யூம்குள்ளார எவ்வளவு கண்டக்டன்ஸ் இருக்கோ அதுதான் கண்டக்டிவிட்டி, நியம கடத்துத்திறன். நியம கடத்துத்திறன் சொல்லக்கூடியது அளவு எவ்வளவு லிட்டர்ல இந்த சொல்யூஷன் எனக்கு தேவை, ஒரு சென்டிமீட்டர் கியூப் ஏரியாவுக்குள்ளார தான் நடக்கணும்னு சொல்லக்கூடியது. பட் மோலார் கண்டக்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது மோல் பேஸ்டு, அது எவ்வளவு சொல்யூஷன் எவ்வளவு லிட்டரா இருந்தாலும் சரி அதுல ஒரு மோல் அயான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, எலக்ட்ரோலைட் இருக்குன்னு சொல்றாங்க. லாம்டா இஸ் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் கம்பேரிங் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்டை 2-3 எலக்ட்ரோலைட்டை கம்பேர் பண்றதுக்கு மோலார் கண்டக்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குன்னு சொல்றாங்க.
இஃப் எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் இஸ் லோ, எலக்ட்ரோலைட்டுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்குன்னு சொன்னா என்னென்ன நடக்கும்? கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்குன்னா இப்போ ஒரு மோல்ல இருந்து கம்மியா இருக்கு, 0.5 மோலோ அல்லது 0.2 மோலோ இருக்குன்னு சொன்னா அப்ப எப்படி பார்க்கலாம்? ஸோ சொல்யூஷன் வால்யூம் ஃபார் 1 mole becomes large. சொல்யூஷன் வால்யூம் ஃபார் 1 mole becomes large. அதாவது அந்த 1 mole இருக்கக்கூடிய சொல்யூஷனை நான் அதிகரிக்கிறேன், இன்னும் 2 லிட்டர் 3 லிட்டரா நான் அதிகரிக்கிறேன். ஸோ அயான்ஸ் பிகம் மோர் செப்பரேட்டட். அயான்ஸ் என்ன ஆகுதுன்னு சொன்னா நிறைய அயனிகளா மாறுது. அப்போ மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எனக்கு நிறைய அயனிகள் உருவாகும், அயனிகளுடைய நகர்வு அதிகமாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா லாம்டாயம் இன்க்ரீஸ் ஆகும், லாம்டாயம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாச்சுன்னு சொன்னா அளவில்லா நீர்த்தலில் மோலார் கடத்துத்திறன் அதிகரிக்குமா குறையுமா? இதுதான் கேள்வி. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அளவில்லா நீர்த்தல் என்ன? நான் தண்ணியை ஊற்றி நிறைய கரைச்சிட்டேன், ஒரே ஒரு மோல் சொல்யூஷன் தான், ஆனா என்ன பண்ணிட்டேன், தண்ணியை ஊற்றி நிறைய கரைச்சிட்டேன். இப்போ எனக்கு அந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் அதிகமா மின்சாரத்தை கடத்துமா கம்மியா மின்சாரத்தை கடத்துமா? இதுதான் கேள்வி. கேள்வி புரியுதுங்களா? ஒரு சொல்யூஷன் எடுத்தாச்சு, இந்த சொல்யூஷன்ல தண்ணியை ஊற்றி கரைச்சாச்சு. எடுத்துக்கிறது அந்த சொல்யூஷன். ஓகே ஓகே, அந்த சொல்யூஷன் 1 mole தான் எடுத்திருக்கேன், அந்த சொல்யூஷன் 1 mole தான் எடுத்திருக்கேன். ஆனா அந்த சொல்யூஷன்ல தண்ணி என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். இப்போ மோலாரிட்டி கம்மி ஆகுது. இப்போ சொல்யூஷன்ல தண்ணி ஆட் பண்ண என்ன ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா, இப்போ பாருங்க, இது நான் ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃபிளாஸ்க் ஆர்பி ஃபிளாஸ்க் வச்சுக்கோங்க, இல்லை எஸ்எம்எஃப் ஸ்டாண்டர்ட் மெஷரிங் ஃபிளாஸ்க் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், நான் ஒரு 1 mole சொல்யூஷன் எடுத்தாச்சு, 1 லிட்டருக்கு 1 mole சொல்யூஷன் எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய அயன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நியரஸ்டாக இருக்கும், பக்கம் பக்கமே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1 mole சொல்யூஷனை இன்னொரு 5 லிட்டர் பீக்கரில் கொண்டு போய் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த 1 லிட்டர் சொல்யூஷனை 5 லிட்டர் பீக்கரில் சேஞ்ச் பண்ணி, அப்போ என்னன்னு சொன்னால் இந்த பக்கமாக இருந்த அயான்ஸ் எல்லாமே செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கு. 5 லிட்டர்னு சொல்லும் பொழுது 5 லிட்டர் கண்டெய்னர்னு சொல்லும் பொழுது அந்த கண்டெய்னருக்குள்ளார 5 லிட்டர் தண்ணியை சேர்த்துட்டீங்க. ஓகேங்களா? அப்போ என்னன்னு சொன்னால் 5 லிட்டர் தண்ணியை சேர்க்கும் பொழுது அந்த அயான்ஸ் எல்லாமே எனக்கு அதிகமாக ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த அயான்ஸ் இவங்க 2 பேருக்கு இடையே உள்ள இடைவெளி இங்கே இருக்கிறது மாதிரி இல்லாமல் இடைவெளி அதிகமாகுது. அப்போ இடைவெளி அதிகமாகும் பொழுது அயான்களுக்கு இடையே இடைவெளி அதிகமாச்சுன்னா நகரும் வேகம் அதிகமாகும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பக்கம் அயனிகளா இருந்தால் கொஞ்சம் இடிச்சு நம்ம மெதுவாக நகரும். எனக்கு அயனிகள் பக்கமா இல்லை, நான் தளர்ந்து போயிடுச்சு, எல்லாம் தூரமா போயிடுச்சு. அப்படி போகும் பொழுது அயனிகள் மெதுவாக நகரக்கூடிய அயனிகள் இப்பொழுது வேகமாக நகர ஆரம்பிக்கும். பயணிகள் அனைத்துமே வேகமா ஃபாஸ்டா மூவ் ஆக ஆரம்பிச்சுது. பயணிகள் மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மின்சாரம் எளிதில் பாய ஆரம்பிக்கும், அதிகமான மின்சாரத்தை உருவாக்கும். அப்போ நீர்த்தல் அதிகரிக்கும் பொழுது 1 லிட்டர் தண்ணியை 5 லிட்டரா மாற்றும் பொழுது ஏன் அங்க மின்சாரம் அதிகமாகுது? என்ன மின்சாரம்? மோலார் கண்டக்டன்ஸ், மோலார் கடத்துத்திறன் எப்படி அங்க அதிகமாகுதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன் அதிகமாகுதுன்னு சொன்னா அங்க ஒரே ரீசன் தான், அயனிகளை நம்ம தண்ணி ஊற்றி நீர்த்தல் பண்ணும் பொழுது அங்கு அயனிகளுடைய இடைவெளி அதிகமாகுது. அப்ப அயனிகளுடைய நகரும் வேகம் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அயனிகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி கம்மியா இருக்கிறதுனால, கம்மியா இருக்கிறதுனால நகர்ந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய அந்த கரண்ட் வோல்டேஜ் அப்படியே எனக்கு ப்ரொடியூஸ் ஆச்சு. பட் சம்வேர் அங்க என்ன சொன்னா அங்க இடையே இடிச்சதுனால அங்க அயான்ஸா மறுபடியும் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் பின்னாடி நம்ம நிறைய கண்டென்ட் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ல, வீக் எலக்ட்ரோலைட்ல, அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ மோலார் கண்டக்டன்ஸ் சொன்னா மோலார் கடத்துத்திறன், தண்ணியை ஊற்றி நீங்க நல்லா அதை நீங்க டைல்யூட் பண்ணீங்கன்னா அந்த அயனிகளானது தனித்தனியா பிரிந்து அதிவேகமாக நகர ஆரம்பிக்கும். அப்போ மின்சாரம் ஈஸியா கடத்தும் சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்போ நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட், மோலார் கடத்துத்திறன் நீர்த்தல் அதிகரிச்சா அதிகரிக்கும். நிறைய தண்ணி ஊற்றி நீங்க அதிகரிச்சீங்கன்னு சொன்னா மோலார் கடத்துத்திறன் அதிகரிக்கும். ஓகேங்களா?
வேரியேஷன் ஆஃப் லேம்டா எம் வித் டைல்யூஷன். இப்போ லேம்டா எம் ஒரு சில இடத்துல எனக்கு இப்போ அதிகரிச்சுன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன சொல்றான், கொஞ்சம் வேரியேஷன் ஆகுது, எங்கேயோ தப்பு நடக்குது, எங்க நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அது எங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அது என்ன நடக்குது, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி அயனைஸ்டு ஈவன் அட் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஸோ வித் டைல்யூஷன். ஸோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஆர் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி அயனைஸ்டு, அது ஃபுல்லாக அயனைஸ் ஆயிடுச்சு. அது எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் சரி ஃபுல்லாக அயனைஸ்ட் ஆயிடுச்சு. பட் நம்பர் ஆஃப் அயான்ஸ் ரிமைன்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். அங்கே இருக்கக்கூடிய அயான்ஸும் எனக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். எவ்வளோ அயான்ஸ் இருக்கு அங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அவ்வளோ அயான்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆயிடும். அது எந்த மாற்றமும் இல்லை. ஒன்லி அயானிக் மொபிலிட்டி இன்க்ரீசஸ் ஸ்லைட்லி. அப்போ எதனால இங்கே எனக்கு வந்து அதிகமாகுது, லேம்டா எம், எனக்கு லேம்டா எம் எண்ணெயை வச்சு எடுத்துக்கிட்டேன். இது எக்ஸாம்பிளுக்கு 10 நம்பர் எண்ணெயை வச்சு எடுத்துக்கிட்டேன். 10 என்ஏ பிளஸ் 10 ஓஹெச் மைனஸ் எனக்கு 20 வாட்ஸ் கிடைக்குது. எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். 20 வாட்ஸ் எனக்கு கிடைக்குது. அப்போ லேம்டா எம் 20 வாட்ஸ் எனக்கு ப்ரொடியூஸ் ஆச்சு. அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க என்ன மாறுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த 20 வாட்ஸா கிடைக்காது டியூ டு அது கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்குங்க. அந்த 10 எம்ல நான் 100 எம்லாம் கன்வெர்ட் பண்றேன். அப்போ அந்த 20 வாட்ஸ் என்ன மாறும், 21 வாட்ஸும் மாறும். இப்போ கொஞ்சமா ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது, 20ல இருந்து 21 கன்வெர்ட் ஆகும். இப்போ என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, நம்பர் ஆஃப் அயான்ஸ் அங்கே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் இன்க்ரீஸ் ஆகிறத விட நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் மேக் அதிகமாக பண்ணுது. அப்போ என்ஏ பிளஸ் ஓஹெச் மைனஸ் இந்த 10 எம்ல 10 நமக்கு கிடைச்சது. எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டு சேர்ந்து நம்ம மறுபடியும் எண்ணெய் வச்சா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எனக்கு அந்த லேம்டா எம் கான்சன்ட்ரேஷன் நார்மலா இருந்தது, கான்சன்ட்ரேஷனை டைல்யூட் பண்ணும்போது எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா, குழப்புதுங்களா? சார் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுங்க சார், கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஓகே, இங்க லேம்டா எம் பத்தி படிக்கிறோம். என்ஏ பிளஸ் ஓஹெச் மைனஸ் என்ஏ பிளஸ் இப்படி எடுத்து வச்சு இது வந்து ஒரு மோல் சொல்யூஷன். இது நான் வந்து கரண்ட்டை பாஸ் பண்றேன். எனக்கு என்ஏ பிளஸ் ஓஹெச் மைனஸ் வந்து 4 வோல்ட் கரண்ட்டை பாஸ் பண்ணிச்சு. இது லேம்டா எம். இது 4 வோல்ட் இல்லாமல் 3 வோல்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இதை மறுபடியும் டைல்யூஷன் பண்றேன். ஒரு மோல்ல நான் 1 லிட்டர் எடுத்திருந்தேன், இப்போ 10 லிட்டர் எடுத்துக்கிட்டேன். அதே என்ஏ பிளஸ் அதே ஓஹெச் மைனஸ் தான். பட் இவங்க வந்து டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ். அப்போ என்ன ஆக மாட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் உன்னோட சந்திக்க மாட்டாங்க. இவனுடைய திசை வேற மாதிரி இருக்கும், இவனுடைய திசை வேற மாதிரி இருக்கும். இவங்க 4 பேருமே ஃப்ரீ ஆஃப் மோஷன். அவங்க வந்து 4 பேருமே சுதந்திரமா சுத்திட்டு போவாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம. பட் இங்க அப்படி இல்லை. இவங்க போறப்போ இவனுக்கு நெருக்கமா இருக்கனால அங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இப்போ டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால இந்த முழுமையான அயனிகளுமே மின்சாரத்தை முழுமையா உருவாக்காது. இப்போ நீர்த்தல் அதிகரிக்கும் பொழுது அங்க இம்பார்ட்டன்ட் வார்த்தையே அதுதான். நீர்த்தல் அதிகரிக்கும் பொழுது அயனிகளுடைய நகர்வு வேகம் அதிகமாகுது. எதனால அதிகமாகுதுன்னு சொன்னா, அயனிகளுக்கு இடையே உள்ள இடையீடு, அந்த இன்டராக்ஷன் கம்மியாகுது. அயனிகளுக்கு இடையே உள்ள இடையீடு கம்மியாகுது. அதாவது அயனிகள் இருக்கக்கூடிய தொலைவு அல்லது தூரம் அதிகமாகிறது. அயனிகளுக்கு இடையே உள்ள தூரம் அதிகமாகிறது. ஆதலால் அயனிகள் விரைவாக கேட்டையான நோக்கியோ கேத்தோட நோக்கியோ ஆனோட நோக்கியோ போய் செட்டில் ஆயிடுது ஈஸியா. அப்போ எனக்கு எலக்ட்ரிக் கரண்ட் ஈஸியா ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அனைத்து அயனிகளுமே இங்க எலக்ட்ரிக் கரண்ட்டை ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே சார். நெக்ஸ்ட், lambda m increases slightly with dilution. Lambda m versus root c is clearly straight line. கிராஃப் போட்டோம்னா lambda m க்கும் root c க்கும் ஒரு கிராஃப், இந்த மாதிரி ஒரு கிராஃப் நீங்க பார்த்துருப்பீங்க. root c and lambda m இப்படி ஒரு கிராஃப் ஒன்று பார்ப்பீங்க, கிராஃப் ஒன்று பார்ப்பீங்க. இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஸ்ட்ரைட் லைன். ஸோ தட் இஸ் இண்டிகேட்டட் as strong electrolyte. ஒரு வலிமையான மின்பகுதிக்கு இந்த ஸ்ட்ரைட் லைன் ப்ரொடியூஸ் ஆகும். இது வீக் எலக்ட்ரோலைட், வலிமை குறைந்த மின்பகுதிக்கு இந்த கர்வ் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு தான் கொண்டு வராங்க. அசிட்டிக் ஆசிடும் அமோனியம் ஹைட்ராக்சைடும்.
வீக் எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் பார்ஷியல் அயனைஸ்ட், எப்பவுமே பாதியாக தான் அயனி வரும். அப்போ பாதியாக அயனி வரும்னு சொல்றீங்க. 100 அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டா 50 அசிட்டிக் ஆசிட் தான் எனக்கு அயனியா மாறுதுன்னு சொல்லியிருக்கீங்க. 50 CH3COO மைனஸ் 50 OH+ மாறும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ எனக்கு 50 வோல்ட் தான் கிடைக்கணும். அப்போ ஏன் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை தான் டைல்யூஷன். நீர்த்தல் அதிகரிக்கும் பொழுது வலிமை குறைந்த அயனியினுடைய பிரிகை வீதம் அதிகமாகும். ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. Ionization increases greatly, the number of ions increases a lot. That is degree of dissociation, பிரிகை வீதம். தண்ணி ஊற்றி கரைச்சிட்டே இருந்தீங்கன்னா அங்கே 50 தான் கறந்துச்சு, மீதி 50 சும்மா இருக்கு இல்லைங்களா? திரும்ப தண்ணி ஊற்றும் பொழுது அந்த மீதி இருக்கக்கூடிய 50லேருந்து 10 கரைஞ்சிரும். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிச்சு? 60-60 கிடைக்கும். திரும்ப தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா 70-70 கிடைக்கும். அப்படி என்ன ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா, நீர்த்தல் அதிகரிக்கும் பொழுது வலிமை குறைந்த அயனியினுடைய பிரிகை வீதம் அதிகமாகிறது. The degree of dissociation of weak electrolyte will increases during dilution. Degree of dissociation of weak acid is increases during dilution. அதாவது நீர்த்தல் அதிகரிக்கும் பொழுது வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை வீதம் அதிகமாகிறது. அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பிரிகை வீதம் எப்ப கம்மியாகுது, எப்ப அதிகமாகுது, எங்க யாருக்கு அப்படின்ற வார்த்தை. வலிமை மிகுந்த மின்பகுளியா இருந்தா அங்க நீர்த்தல் அதிகரிச்சா ஏன் மின்சாரம் அதிகமாகுதுன்னு சொல்றாங்கன்னா, அங்க ஃபுல்லா ஏற்கனவே அயனைஸ் ஆயிடுச்சு. அதையும் மீறி என்ன நடக்குதுன்னு சொல்றாங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் அயான்ஸ் இருக்கு, மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு. அதனால அங்க மின்சாரம் ஈஸியா அடுத்தது அதிகமான மின்சாரத்தை உருவாக்குது. வலிமை குறைந்த அயனியா இருந்துச்சுன்னு சொன்னா அது ஏன் மின்சாரத்தை அதிகமா உருவாக்குது அப்படின்னு சொன்னா, வலிமை குறைந்த அயனியோட தண்ணியை சேர்க்க 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 பிரிகை வீதம் அதிகமாகிறது. அந்த டிகிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை இங்க இம்பார்ட்டண்டா சொல்லணும். So lambda m increases sharply with dilution. Lambda m increases sharply with the dilution. The graph curve rises steeply. நம்ம என்ன பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி curve rises up steeply. இந்த மாதிரி ஒரு curve எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். இது weak electrolyte. Next, limiting molar conductivity. What is limiting molar conductivity? இப்போ நம்ம பார்த்த அதே வார்த்தையை தான் ஒரு கண்டென்ட்டா பார்க்குறோம். மேலே 0 போட்டால் லிமிட்டிங், நீர்த்தலில் மிகை நீர்த்தலில். லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ், தண்ணியை ஊற்றி நீங்கள் கண்ணாபடான்னு கடைசி வரைக்கும் கலந்துட்டீங்க, இதுக்கப்புறம் அது அயன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது, சேச்சுரேஷன் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு அதனுடைய மோலார் கண்டக்டன்ஸ் என்ன? தட் இஸ் கால்டு இன்ஃபைனைட் டைல்யூஷன். அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் நான் கண்ணாபடம் தண்ணி ஊற்றிட்டேன், சரிங்களா? தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து எனக்கு என்ன தெரியாது. கான்சன்ட்ரேஷன் டென்ஸ் டு 0. ஏன்னா தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி 1 லிட்டர்னு சொன்னால் எவ்வளோ மோல்னு சொல்லலாம், 2 லிட்டர் சொன்னால் மோல் சொல்லலாம். நான் கண்ணுக்கு தெரியாமல் கணக்கத்தை ஊற்றிட்டேன், எனக்கு மோல் சொல்ல முடியாது. கான்சன்ட்ரேஷன் டென்ஸ் டு 0 எடுத்துச்சு. அயான்ஸ் மூவ்ஸ் இண்டிபெண்டன்ட்லி. அப்போ அயான்ஸ் என்ன ஆகும்? ஈஸியாக மூவ் ஆகும், நகரும் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு. ஏன்னா அங்கதான் எனக்கு நிறைய தண்ணி இருக்கு, நிறைய ஸ்பேஸ் இருக்கு, அயனிகள் ஒன்று திசையில இருக்கும். இன்னும் தெளிவா சொல்றேன். இது ஒரு கண்டக்ட், இது ஒரு கண்டென்ட், இது ஒரு கண்டக்ட், ரெண்டுமே தான். இதுல இருக்கக்கூடிய அதே NaCl சொல்யூஷன் தான் இதுல இருக்கு. இப்போ இதுல NaClம் பக்கமா இருக்கு, இதுல NaClம் தூரமா இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அப்போ இங்க நீர்த்தல் கம்மியா இருக்கும் பொழுது கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, நீர்த்தல் அதிகமா இருக்கும் பொழுது கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. அட் இன்ஃபைனைட் டைலேஷன்லாம் அவனே சொல்லிட்டோம், செறிவு 0க்கு ஈக்குவலா இருக்கும், அல்லது 0 நோக்கி போயிட்டு இருக்கான். அப்போ செறிவு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ பயணிகள் எல்லாமே தனித்தனியா இருக்கு. அப்போ பயணிகளுடைய நகர்வு ஃப்ரீயா இருக்கும், அது ஈஸியா ஒன்று ஆனோட நோக்கி ஒன்று கேத்தோட நோக்கி போய் சேர்ந்துடும். அப்போ சேர்ந்துச்சுன்னு சொன்னா ஈஸியா எனக்கு என்ன ஆயிடுச்சு, அங்கேயே செப்பரேட் ஆயிடுச்சு, காம்பவுண்ட் எல்லாமே செப்பரேட் ஆயிடுச்சு, எனக்கு அயன்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆயிடுச்சு, ஈஸியா அயன்ஸை ஃபார்ம் பண்ணிடுச்சு, கண்டக்டன்ஸ் ஈஸியா நடக்குது. அப்போ மின்சாரம் அதிகமாக கிடைச்சிருச்சு. இதுதான் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் சொல்லுது, சரிங்களா? கண்டக்டன்ஸ் வந்து டைல்யூஷன் கம்மியா இருந்தா கண்டக்டன்ஸ் கம்மியா இருக்கு, அதிகமா இருந்தா அதிகமா இருக்கு. அதிகமா இருந்தா ஏன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அயான்ஸ் மூவ் இண்டிபெண்டன்ட்லி. அயனிகள் எல்லாமே என்ன ஆகுது, தனித்தனியா சுத்துது. நோ இன்டர் அயானிக் அட்ராக்ஷன். Na+க்கும் Na+க்கும் இவ்வளவு அட்ராக்ஷன் கிடையாது, அல்லது Na+க்கும் Cl- இவ்வளவு அட்ராக்ஷன் கிடையாது. ஸோ இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் அது எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ தெர் இஸ் நோ பாசிபிள் டு இன்டர் அயானிக் டிஸ்டன்ஸ். இன்டர் அயானிக் அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே அயான்ஸ் மூவ் ஆகிறது தடுக்கும், தடுக்கிறது இல்லை, அதனால அயான்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகுது. அவ்வளோதான் விஷயமே.
மிகை நீர்த்தல், நீர்த்தல், அதிகளவு நீர்த்தலில் இன்ஃபைனைட் டைல்யூஷன்ல மோலார் கண்டக்டன்ஸ் அதிகமா இருக்கும். காரணம் 2 தான். அயனிகளுக்கு இடையே உள்ள அயனி இடையீடு அது சுத்தமா இல்லை. 2வது, அந்த அயனிகளுடைய இடையீடு இல்லாதனால அயனிகளுக்கு நகரும் தன்மை அதிகமாகுது. நகரும் பொழுது எந்த விதமான இடையூறும் இல்லாம நகருது. ஸோ அயன்ஸ் மூவ் இண்டிபெண்ட்லி சொல்லிட்டு இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மோலார் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி, கோல்ட்ராஸ் லா, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், கேஏ கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா அது யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இது 3மே இம்பார்ட்டன்ட் இன் மோலார் லிமிட்டிங் லா, லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ். ரிலேஷன் பாருங்க, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் சொன்னா ஆல்பா ஈக்குவல் டு மோலார் கண்டக்டன்ஸ் டிவைடட் பை லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கு ஃபார்முலா நிறைய இடத்துல கேட்குறாங்க. லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா இஸ் ஈக்குவல் டு லாம்டா எம் டிவைடட் பை லாம்டா எம் நாட். நாட்னு வந்துச்சுன்னு சொன்னா லிமிட்டிங், மிகை நீர்த்தல், மிகை நீர்த்தலில் மோலார் கடத்துத்திறன். அப்போ ஆல்பா பிரிகை வீதம், ஆல்பானா பிரிகை வீதம், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். பிரிகை வீதம் என்பது என்ன? பிரிகை வீதம் ஈக்குவல் டு லாம்டா எம் பை லாம்டா எம் நாட் தான் போடலாம். லாம்டா எம்னு சொல்லக்கூடியது மோலார் கடத்துத்திறன். மிகை நீர்த்தலில் அல்லது அளவில்லா நீர்த்தல், மிகை நீர்த்தல் சொல்லலாம் அல்லது அளவில்லா நீர்த்தல், மிகை நீர்த்தலில் மோலார் கடத்துத்திறன். சரிங்களா? இது 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிகை வீதம், மோலார் கடத்துத்திறன், மிகை நீர்த்தலில் மோலார் கடத்துத்திறன். இதெல்லாம் நமக்கு ஆல்பா ஈக்குவல் டு லாம்டா எம் டிவைடட் பை லாம்டா எம் நாட். நிறைய இடத்துல லாம்டா எம் லாம்டா எம் நாட் கொடுத்துட்டு பிரிகை வீதம் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? பிரிகை வீதம் 2க்கு லாம்டா எம் லாம்டா நாட் கொடுத்துட்டு யாருக்கு பிரிகை வீதம் அதிகம், ஏ ஆப்ஷனா பி ஆப்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கேஏ. இங்க எல்லாமே வீக் எலக்ட்ராய்டு தான், இதுவும் வீக் எலக்ட்ராய்டு தான், இதுவும் வீக் எலக்ட்ராய்டு, வலிமை குறைந்த மின்பகுளிக்கு தான் நம்ம பார்க்கணும். கேஏ இஸ் ஈக்குவல் டு சி ஆல்பா ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்பா. இஸ் நத்திங் பட், இது நம்ம எங்க பார்த்துருக்கோம்னு சொன்னா ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லால வரக்கூடிய அந்த ஃபார்முலா தான். ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லால நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல தெளிவா நம்ம என்ன பார்ப்போம்னு சொன்னா ஆல்பா இஸ் ஈக்குவல் டு ரூட் கேஏ பை சின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். என்னென்ன சம்ஸுங்க நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல, என்னென்ன சம்ஸை நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னா, ஒரு வலிமை குறைந்த ஏதோ ஒரு மின்பகுளி பாருங்க. ஒரு மின்பகுளியின் அதை எப்படி கொடுத்துடலாம்னா, ஒரு 0.01 மோல் பர் லிட்டர் செறிவுள்ள மின்பகுளியின் கடத்துத்திறன் 0.0012 சைமன் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் எனில் அதன் மோலார் கடத்துத்திறனை கண்டறி. லாம்டா எம் கொஸ்டின் இதான் கொஸ்டின். நமக்கு தெரியும் லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு அப்பா இன்ட்டு 1000 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? லாம்டா கொடுத்துருக்கான், லாம்டா எம் கேட்குறான். லாம்டா எம் ஈக்குவல் டு கப்பா கொடுத்துருக்கான் 0.0012 இன்ட்டு 1000 டிவைடட் பை 0.01. இதை எப்படி எழுதலாம்? இதை வந்து 12 இன்ட்டு 10⁻⁻4 இன்ட்டு 1000 டிவைடட் பை இதை 1 இன்ட்டு 10⁻⁻2 எழுதலாம். இப்போ இங்கே அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்? 10⁻⁻1. இங்கே இது மேலே போச்சுன்னா 10⁻+2 போகும். அப்போ 120 கிடைக்கும். 120 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் இன்வர்ஸ். சரிங்களா?
இந்த சம்ம நான் மறுபடியும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு கணக்குல என்ன கொடுத்துருக்கான்னு சொன்னா, ஒரு 0.01 மோல் லிட்டர் செறிவுள்ள மின்துகளின் கடத்துத்திறன் 0.0012 சைமன் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் எனில் அதன் மோலார் கடத்துத்திறனை கண்டறிய. The conductivity of 0.01 mole liter concentration solution is 0.012 Simon centimeter inverse. Then find out molar conductance of the solution. அதான் கொஸ்டின். இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, நமக்கு கிவன் ஃபர்ஸ்ட் கிவன் என்னென்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலான்னு சொன்னா, ஃபார்முலா ஃபார் மோலார் கண்டக்டன்ஸ். ஃபார்முலா ஃபார் மோலார் கண்டக்டன்ஸ் lambda m is equal to kappa into 1000 divided by c. நெக்ஸ்ட் கிவன் என்னென்ன கொடுத்துருக்கான், நமக்கு கிவன் என்னென்ன கொடுத்துருக்கான்றத பார்க்கணும். கிவன்ல கப்பா ஈக்குவல் டு 0.0012 இதை விட இதிலான 12 into 10 to the power of -4 சைமன் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்கான், கான்சன்ட்ரேஷன் வந்து 0.01 மோல் பர் லிட்டர். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன், 1 into 10 to the power of -4 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு வேலையும் கொண்டு போயிட்டு அப்ளை பண்றோம். சரிங்களா, எங்க அப்ளை பண்றோம், இங்க அப்ளை பண்றோம். இப்போ lambda m is equal to 12 into 10 to the power of -4 into 1000 10 to the power of 3 எழுதுறேன் divided by 10 to the power of -2. ஸோ அந்த 12 அப்படியே வச்சுக்கலாம். 12 into 10 to the power of -4 into 10 to the power of 3. இந்த -2 மேலே போச்சுன்னா 10 to the power of 2. அப்போ 12 into 10 to the power of -4 into 10 to the power of +5. இது ரெண்டையும் நாம் பெருக்கணும்னு சொன்னா 12 into 10 மட்டும் கிடைக்கும். 120 சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் பவர் -1. இதுதான் சரியான கொஸ்டின். புரியுதா சார்? புரியுதுங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டைலேஷன் எஃபெக்ட் என்ன பண்ணலாம், if c decreases from 0.2 to 0.2 lambda m என்ன ஆகும், c கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. 0.1 இருந்து 0.01 மோலா இருக்கும். நம்ம இனே பார்த்தோம், டைல்யூஷன் டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னா lambda m மோலார் கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஃப்ரீடம் ஆஃப் அயான்ஸ், மோர் ஃப்ரீடமா இருக்கும், மூவ் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்த்த டேர்ம்ஸ்ல அடுத்து வேரியேஷன் வித் டைல்யூஷன். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு lambda m increases slightly with dilution. வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு ஷார்ப்லா அதிகமாக இருக்கும் சொல்றான். ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்னா என்ன? நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஈக்குவலன்ட் அப்படின்னு சொன்னா சமானம். இப்போ சமான கடத்துத்திறன், சமான கடத்துத்திறன்னா என்ன? Equivalent conductance is the conductance of all the ions produced by 1 gram of equivalent of an electrolyte. இப்போ நான் எடுத்திருக்கிறது 3 விஷயங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 3 பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த 3 பாக்ஸ்ல இந்த ஸ்கொயர் ஏரியாக்குள்ளார எவ்வளவு கரண்ட் கடத்தும், ஸோ அது கப்பா. இந்த பாக்ஸ்ல எனக்கு இருக்கக்கூடிய சொல்யூஷன் 1 மோல் சொல்யூஷன், அது மோலார் கான்சன்ட்ரேஷன். இப்போ இந்த காம்பவுண்ட்ல நான் ஆட் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் ஆர் அந்த காம்பவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்கன்னா 1 கிராம் ஈக்குவலன்ட். 1 கிராம் ஈக்குவலன்ட் எலக்ட்ரோலைட் இதுக்குள்ளார இருக்கணும். சரிங்களா, 1 கிராம் சமான எடை. சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு மோலார் வெயிட்டும் சமான எடையும் ஒண்ணுதான், ரெண்டுக்குமே 40 வரும். பட் சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு அங்க மாறும், உனக்கு 98 வரும், உனக்கு 49 வரும். மோலார் எடை 98, சமான எடை 49 வரும். அப்ப அங்க 49 கிராம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா
அது 1 கிராம் ஈக்குவலண்ட். இதே 98 கிராம் சல்பூரிக் ஆசிட் எடுத்து நான் கண்டக்டன்ஸ் பார்த்துருந்தா அது மோலார் கண்டக்டன்ஸ். அப்போ மோலார் கண்டக்டன்ஸும் ஈக்குவலண்ட் கண்டக்டன்ஸும் டிஃபர் ஆகுது. எதை பொறுத்துன்னு சொன்னா அதோடைய பாசிபிலிட்டி ஆஃப் அயான்ஸ். சரிங்களா? அங்கேயும் அதே தான். அப்போ மோலார் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, மோலார் கடத்துத்திறன் சொல்லக்கூடியது மோல்களின் எண்ணிக்கை வைத்து சொன்னது. இங்க கிராம் சமான எடையை வைத்து இங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் தான். வேற ஒன்றும் டிஃபரெண்ட் பெருசா கிடையாது. அடுத்து டெஃபினிஷன். ஈக்குவல் கண்டக்டன்ஸ் லாம்டா எம்னு முன்ன நான் நோட் பண்ணோம். லாம்டா எம்னு மோலார் கண்டக்டன்ஸ் நோட் பண்ணோம். இப்போ இங்க ஈக்குவல் கண்டக்டன்ஸ்க்கு லாம்டா ஈக்யூ அப்படின்ற டேர்ம் இண்டிகேட் பண்றோம். ஸோ கண்டக்டன்ஸ் ஆஃப் எ சொல்யூஷன் கண்டைனிங் 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட், அதுதான் டெஃபினிஷன், மெயினான டெஃபினிஷன். ஃபார்முலா நான் எப்படி பார்த்தோம்னு சொன்னா லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு 1000 டிவைட் பை சின்னு பார்த்தோம். இங்க லாம்டா ஈக்யூ ஈக்குவல் டு கே இன்ட்டு 1000 டிவைட் பை என்னு போடுறோம். கேன்றதுக்கு அப்பா 1000 டிவைட் பை என். வாட் இஸ் பை என்? என்னன்றது நார்மாலிட்டி, ஒரு நார்மல் சொல்யூஷன். அங்க ஒரு மோல் சொன்னோம், இங்க ஒரு நார்மல் சொல்றோம். அவ்வளவுதான் டிஃபரெண்ட் இருக்கும். எதுக்கு யூனிட்? சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அங்க சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மோல் பவர் -1. இங்க சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவலண்ட் பவர் -1. சரிங்களா? இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அடுத்து ரிலேஷன் வித் மோலார் கண்டக்டன்ஸ். ரெண்டுக்கும் இடையே உள்ள ரிலேஷன் என்ன? லாம்டா எம் கே இன்ட்டு 1000 டிவைட் பை எம். இங்க லாம்டா ஈக்யூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா எம் பை என். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாம்டா ஈக்யூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா எம் பை, அதர்வைஸ் இது எப்படி எழுதலாம்னு சொன்னா லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு லாம்டா ஈக்யூ. இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இடத்துல கேட்குறாங்க. இது நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ H2SO4க்கு பாருங்க, நம்பர் ஆஃப் அயன்ஸ் 2H plus SO4 minus 2. N is equal to 2. சரிங்களா? இங்க என்னன்றதும் அதை பொறுத்து தான் இருக்கும். NaCl. NaCl வந்து Na plus Cl minus அயான்ஸ் ஒண்ணுதான், ஒரே ஒரு அயான்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ லாம்டா எம்மும் லாம்டா ஈக்யூவும் சேமா இருக்கும். சரிங்களா? இதுவே ஆக்சாலிக் ஆசிடா இருந்தால் 2ஆ இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் அயன்ஸ் வேரி ஆகும் பொழுது கட்டாயமாக நமக்கு லாம்டா ஈக்யூவும் லாம்டா எம்மும் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். அதையும் பார்க்கணும். லாம்டா ஈக்யூ இன்க்ரீசஸ் அண்ட் டைல்யூஷன் பிகாஸ் அயான்ஸ் பிகம் மோர் ஃப்ரீ. சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு ஸ்லைட் இன்க்ரீஸ் ஆகும், வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு ஷார்ப் இன்க்ரீஸ் ஆகும். சேம் டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல எலக்ட்ரோகெமிக்கல் ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடிய ஒரு டேர்மை நம்ம யூஸ் பண்றோம். அரினியஸ் ஃபேக்டர்ல இருந்து K0 A equal to E power minus E0 divided by RT. K0 standard rate constant for electrode reaction. If temperature increases, K0 increases ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் இன் அரினியஸ் ஃபேக்டர். அரினியஸ் ஃபேக்டர் நமக்கு தெரியும், இது கெமிக்கல் கைனடிக்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. பட் இதை நம்ம இங்க படிக்க வேண்டியது சிறப்பு இல்லை. பட் எலக்ட்ரோகெமிக்கல் ரேட் கான்ஸ்டன்ட்ல இந்த டேர்ம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. K0 equal to A E power minus CA by RTன்ற வார்த்தைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அரினியஸ் ஃபேக்டர் இங்க வந்து அரினியஸ் தியரி எதை பேஸ் பண்ணி வருதுன்றது மெயினா நம்ம பார்க்கணும்.
நாங்கள் மெயினாக நான் பார்த்துருக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் அரினியஸ் தியரி ஆஃப் அயனைசேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா சால்வெண்ட் ஆஃப் அரினியஸ் என்ன சொல்கிறாங்கன்னா when dissolved in water neutral electrolyte molecules are split up into two types of charged particles. These particles were called ions and the process was termed ionization. Ionization என்னன்னு சொல்றாரு இதில் அரினியஸ் என்ன சொல்றாருன்னா neutral electrolyte molecules are split into two types of charged particle. Ions நான் சொல்றேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை. NaCl இது நியூட்ரலா இருக்கு இப்போ இது split into two types of charged particle ஒன்னு Na plus இன்னொன்னு Cl minus. So இப்படி ஸ்பிளிட் ஆகுது. These particles were called ions in the process first term ionization. இந்த ionization என்ன சொல்றாரு அதுல பாசிட்டிவா இருக்கக்கூடிய அயன்ஸ்க்கு பேரு கேட்டயான், நெகட்டிவா இருக்கக்கூடிய அயன்ஸ்க்கு பேரு ஆனியான். சரியா? இப்ப the theory assumes that the ions are already present in the solid electrolyte and these are held together by electrostatic force. ஏற்கனவே இந்த அயனிகள் எல்லாமே சாலிட் எலக்ட்ரோலைட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. எதுல? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல. இங்க இருக்கிறப்போ இது அயன்ஸா தான் இருக்கு, பட் இட் ஹாஸ் கம்ப்ரஸ்ட் டுகெதர் வித் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அது வாட்டர்லயோ அல்லது வேற ஏதாவது நியூட்ரல் காம்பவுண்ட்ல போடும்பொழுது அது என்ன ஆயிடுது? அயான்ஸா மாறிடுது. சரிங்களா? அவரு சொன்ன டேர்ம்ஸ்ல நியூட்ரல் மாலிகுல் A plus B மைனஸா மாறுது. பட் இவங்க சொல்ற மாடல் டேர்ம்ல என்ன சொல்றாங்கன்னா அது A plus B மைனஸா தான் இருக்கு, பட் வாட்டர்ல போட்டோன்னே பிரிஞ்சு போயிடுது, அங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் அவர் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ். யாரு? இந்த அரினியஸ் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். அதுல டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டா K is equal to A minus A plus B minus divided by AB concentration. So இது dissociation constant கண்டுபிடிக்க சொல்றாங்க. So the charged ions are free to move through the solution of opposite charged electron. ஒரு சார்ஜ் அயன் இருக்கு, ஆப்போசிட் சார்ஜ் எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னா இதை நோக்கி எனக்கு மைனஸ் வரும். ஒருவேளை இந்த இடத்துல மைனஸ் இருந்தா பிளஸ் அயான்ஸ் இதை நோக்கி வரும். ஸோ அந்த சார்ஜ் அயான்ஸ் வந்து ஆப்போசிட்ல நகர்ந்து போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் சொல்றாரு. யாரு? அரினியஸ். நாலாவது, the electrical conductivity of an electrolyte solution depends on the number of ions present in the solution. The electrical conductivity of an electrolyte solution depends on the number of ions. இதெல்லாம் வந்து யார் சொல்றது? அரினியஸ் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ். இதை நான் வந்து போர்டு ஓப்பன் பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு தெளிவா. அயனியேஷனுடைய அயனியாக்கு கொள்கை இது. இதுக்கு பேரு அயனியேஷன் அயனியாக்கு கொள்கைன்னு பேரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நியூட்ரல் மாலிகுல் இஸ் நியூட்ரல் எலக்ட்ரோலைட் split into two types of charged particle. Cation and anion. அதாவது நடுநிலை மின்பகுதிகள் இரு வகை அயனிகளாக பிளவுகின்றன. ஒன்று நேர்மின் அயனி, எதிர்மின் அயனி. இது ரெண்டுமே சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு?
இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே மாடல் அண்டு ஓல்டு வியூ ரெண்டு வீடியோ சொல்றாரு. மாலிகுல் வந்து ஏபியா இருந்து ஏ பிளஸ் பி மைனஸ் இது சொல்லக்கூடியது. மாலிகுல் வந்து ஒரு மாலிகுல் நடுவில் நியூட்ரல் மாலிகுல் இப்படி பிரியுதுன்னு சொல்றாங்க. பட் அந்த மாடர்ன் வியூவில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சாலிடுக்குள்ளார இது ஒரு சாலிடுன்னு வச்சுக்கோங்க, NaCl ஒரு சாலிடு. அந்த சாலிடுக்குள்ளார அயான்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் ஈர்க்கப்பட்டு தான் இருக்கு. அது உடையும் பொழுது அயனிகளாக மாறுதுன்னு சொல்லக்கூடியது மாடர்ன் வியூவில் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ். இதுல இவருடைய ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னு சொன்னா, the ions present in the solution constantly reunite to form neutral molecule. அதாவது ரிவர்ஸ் ரியாக்ஷன் பாசிபிள் சொல்றாங்க. மீள் வினை. Ions present in the solution constantly reunite. Constantly reuniteனா இப்போ A B இருக்கு, அது A பிளஸ் B மைனஸா மாறுதுன்னு சொன்னா அது கான்ஸ்டன்டா மறுபடியும் ரீயூனைட் ஆகி ஏபியை கன்வெர்ட் ஆகலாம். அப்போ அப்ளைங் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் நிறை தாக்க விதியை பயன்படுத்தும் பொழுது K ஈக்குவல் டு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் சமநிலை மாறிலி K ஈக்குவல் டு வினை விளை பொருள் ரேட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ திஸ் இஸ் K இங்க வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். somewhere it has denoted as dissociation constant. பிரிகை மாறிலி. இது அவர் சொல்லக்கூடிய இரண்டாவது டேர்ம். மூணாவது டேர்ம் என்ன சொல்றாரு? free ions are moved to opposite electrolyte. அயனிகள் எதிர் மின்முனையை நோக்கி எளிதாக நகர்கின்றன, சுதந்திரமாக நகர்கின்றன, எளிதாக நகர்கின்றன. இது அவர் சொல்லக்கூடிய மூணாவது இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட் பாஸ்டுலேட். அடுத்து ஃபோர்த், the electrical conductivity of an electrolyte solution depends on the number of ions present in the solution. ஒரு மின்பகுளியின் மின் கடத்து திறன் ஒரு மின்பகுளியினுடைய மின் கடத்து திறன் அவற்றிலுள்ள அயனிகளின் எண்ணிக்கையை சார்ந்தது. Electric conductivity of electrolyte number of ions in electrolyte. So electric conductivity யாரை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப் அயன்ஸ் பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா மைக்ரேஷன் ஆஃப் அயன்ஸ் சொல்றாரு, ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் அயன்ஸ் அயனிகள் எப்படி நகருது, அயனிகளுடைய நகர்வு வேகம், இந்த நகர்வு வேகத்தை பேஸ் பண்ணி இட்டாஃப் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் வருது. இட்டாஃப்ஸ் ரூல் இதுல வரக்கூடிய டேர்ம்ஸ் தான் அது. அந்த இட்டாஃப் ரூல்ஸ் தான் டிரான்ஸ்போர்ட் நம்பர் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. டிரான்ஸ்போர்ட் நம்பர் என்ன டிரான்ஸ்போர்ட் நம்பர்னா பரிமாற்று எண்கள், மாற்று எண்கள் சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட் நம்பரை பற்றி நம்ம படிப்போம்.
சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இட்டார் ஃப்ளூன்னு சொல்லக்கூடியது. அந்த இட்டார் ஃப்ளூல வந்து யாரு ஃபாஸ்டா போவாங்க, யார் ஸ்லோவா போவாங்க, டேட்டாஸும் நமக்கு தெளிவா சொல்லிடும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் நம்பரை கண்டுபிடிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் நம்பரை டிட்டர்மைன் பண்ணதுல ரெண்டு முக்கியமான டேர்ம், ஒன்று எட்டார்க் மெத்தட், ஒன்று போய் பவுண்டரிங் மெத்தட், ஒன்று ரெண்டு இருக்கு. இது வந்து நமக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கல, சிலபஸ்ல கொடுக்கல. பட் அவன் அரேனியஸ் தியரின்ற டேர்ம்ஸ் மட்டும் கொடுத்தான். இதை முடிச்சாதான், இதை ரெண்டையும் முடிச்சாதான், டிரான்ஸ்போர்ட் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் அடுத்து நம்ம கோல்ட்ராஸ் லாக்குள்ளாரே போக முடியும். இப்போ அந்த பேசஸ் தான் கொடுத்துருக்கான். அரேனியஸ் தியரியை கொடுத்துட்டு அரேனியஸ் தியரியெல்லாம் இதுல கவர் பண்றான். இதுக்குள்ளார இதெல்லாம் அரேனியஸ் தியரிக்குள்ளார தான் வந்துருது எல்லாமே. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான், கோல்ட்ராஸ் லாக்குள்ளார. அதுக்கப்புறம் கோல்ட்ராஸ் லா போனாதான் அந்த கோல்ட்ராஸ் லாடைய யூசஸ் எல்லாம் பார்த்து நமக்கு டி பை ஆக்கள் ஆன்சராக ரெண்டு ஆஸ்வால்ட் டைலூஷன் லா, இந்த ரெண்டு லாவும் பார்க்கணும். இதை பார்த்தா இந்த டேர்ம்ஸ் நமக்கு சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிருங்களா சார்? புரிஞ்சது சார். இட்டார் டூல் மட்டும் நாம யாரும் வரல.